Friends, let's know about the story Stone Soup. ஒரு நாள் ஒரு ட்ராவலர் ஒரு வில்லேஜ்க்கு வராரு. அவர் ரொம்ப டயர்டாக ரொம்ப பசியோடு இருக்கார். அந்த வில்லேஜ் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த இடம் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்குது அந்த பிளேஸே. அந்த ட்ராவலர் ஒரு ஃபஸ்ட்டு வீடை நாக் பண்ணுறாரு. ஒரு உமன் கதவை திறக்கிறாங்க. யார் நீங்கன்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப பசியோடு இருக்கேன், ஏதாவது வீட்டில் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு இவர். ஃபுட்டு எதுவும் இல்லை, எங்கள் கிட்டே மட்டும் இல்லை, இந்த தெருவில் எல்லாருமே பசியோடு தான் இருக்கோம், ஏன்னா இந்த தெரு ஃபுல்லாக நாங்கள் புவர் பீப்புள்ஸ் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உடனே அந்த ட்ராவலருக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு பெரிய ரவுண்ட் ஸ்டோனை கிரவுண்ட்லேருந்து எடுத்து திரும்பியும் அதே கதவை நாக் பண்ணுறாரு. அப்புறம் அந்த லேடியும் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்டோன் சூப் செஞ்சு தரேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஸ்டோனில் சூப்பா, அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சிரிக்கிறாங்க. இல்லை, நான் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த ட்ராவலர் சொல்கிறாரு. ஓகே, என்னதான் இருந்தாலும் அந்த உமனும் பசியோடு இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க. அடுப்பில் வச்சு ஃபயர் லிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ட்ராவலர் அந்த வாட்டரில் அந்த அவர் எடுத்துகிட்டு வந்த ஸ்டோனை உள்ளே போட்டு கொதிக்க விட்டோடனே ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் சால்ட்டும் பட்டரும் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்களும் போய் சால்ட்டும் பட்டரும் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அதை ஆட் பண்ணோடனே கொஞ்சம் ஓகேவாக இருந்தது அந்த சூப்பு. அந்த டைமில் தான் அந்த விமனோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அவர் ஆனியனும் பொட்டேட்டோவும் வாங்கிட்டு வராரு. என்ன செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே இந்த விமன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் சூப் செய்கிறாரு ஸ்டோனை வச்சின்னொன்னே. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த ஆனியனையும் அந்த பொட்டேட்டோவையும் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது. மீன்வைல் அந்த ஸ்மெல்லு பக்கத்து வீடுக்கெல்லாம் போகுது. அதனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன நடக்குதுன்னு ஜன்னலை எட்டி பார்த்துட்ருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ட்ராவலர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சூப்பு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே, இன்னும் கொஞ்சம் பீன்ஸு கேரட்லாம் இருந்தால் நல்லா இருக்கணுன்னே, எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படி சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு அந்த சூப்பில் போடுறாங்க. ஸோ எல்லாரோடைய வெஜிடபிள்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்மெல்லோடு இருக்கிற சூப்புக்கு இன்னும் சிக்கனோட ஒரு வாட்டி நான் சாப்பிட்ருக்கேன், அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த ட்ராவலர் சொன்னோன்னே, இன்னொருத்தர் எங்கள் வீட்டிலேருந்து நான் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஒருத்தர் சிக்கன் எடுத்துகிட்டு போடுறாங்க. அந்த சூப் பாயில் ஆகி வந்தோடனே பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பு. எல்லாருக்கும் ஒரு ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறாரு அந்த ட்ராவலர். இதுதான் ஸ்டோன் சூப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இது உண்மையாலே மேஜிக் தான், இவ்வளோ டெலிஷியஸாக நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. கடைசியாக மிச்சம் இருக்கிறத இவர் சாப்பிட்டுட்டு அந்த வில்லேஜர்கிட்டேருந்து பாய் சொல்லிவிட்டு அந்த ட்ராவலர் கிளம்பிடுறாரு. அப்புறமா லாஸ்ட்டு அதான் எல்லாமே எம்டி ஆகிடுச்சுல பாட்டு. அப்போ அந்த ஸ்டோனை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஸ்டோன் கொஞ்சம் கூட கரையவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த ஸ்டோன் சூப் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஸ்டோன்னால் அந்த டேஸ்ட் வரல, இப்படி எல்லாரும் வில்லேஜர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சதுனால தான் அது இவ்வளோ டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பிளேஸே ஹாப்பி ஆயிடுச்சு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது.